ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையானனால ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்தனால ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் நான் தர்பூசணி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி குடிக்கிறதுக்கு சர்க்கரை, உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாமே போட்ட எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான், லெமன் ஜூஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா கீழே வச்சுருக்கிற பூரிக்கு தொட்டுக்கிறதுக்காக. இந்த பூரி தான் இன்றைக்கி நமக்கு ஹைலைட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, நான் நம்ம சேனலில் நிறைய சிறுதானியம் மற்ற பல்சஸ் கிரெயின்ஸ் எல்லாம் போட்டு மல்டி கிரெயின் பவுடர் பண்ணி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் மாதிரி போட்டேன். ஆனால் இது மல்டிக்ரெயின் ஆனனால நிறைய சிறுதானியம் இருக்கிறதுனால அது உப்பியெல்லாம் வரல. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வந்திருந்தது. இருந்தாலுமே நம்மளுக்கு அதில் நிறையா நியூட்ரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனால் உப்பி வரலைன்னா பரவாயில்லன்னு அது ஒன்று மட்டும்தான் எடுத்துகிட்டேன். நம்ம தேங்காய் எண்ணெயில் இதை பண்ணணும், நிறையா நம்மளுக்கு ஆயில் கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்துட்டேன். அப்புறமா இந்த ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துகிட்டு இது நம்ம சும்மா அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றலாங்க. அதுவும் இதுவும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இந்த லெமன் ஜூஸோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்ததுனாங்க, ஜென்ரலாக நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க லெமன் ஜூஸ் குடிச்சிது அப்படின்னா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. நம்ம அதனால தான் இதில் மிளகுத்தூள் போட்டிருக்கோம், உப்பும் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம அந்த சுடு தண்ணி, அதாவது காய வச்சு ஆறுன தண்ணி இருக்கும் இல்லைங்களா, வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் தான் நம்ம இதை புழிஞ்சிருக்கோம். அதுவுமே நான் எப்பவும் சொல்கிற மாதிரி லெமனை கழுவிட்டு அந்த லெமன் தோலோடு உள்ளே விட்டு தான் நம்ம அதை ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்குவோம். அப்போ அந்த லெமன் தோலில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயிலுமே நம்மளுக்கு அதில் கலந்துக்கும். அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு அது கிடைக்கும். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய காலை உணவு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சனால இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீங்க, அதில் என்ன நேச்சுரல் ஃபுட்டு சேர்த்துட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் நீங்கள் சொல்கிறதையும் நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye.